ஹலோ தமிழில் பல ஃபீல் குட் திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்ம மனசில் அப்படியே நீங்காமல் நிலைச்சி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் ரிதம். அர்ஜுன் சார், மீனா மேம் நடிச்சிருப்பாங்க. வசந்த் சாரோட டிரெக்ஷன், ரஹ்மான் சாரோட மியூசிக் அப்படின்ட்டு ஒரு ஹோல்சமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக அந்த திரைப்படம் வந்து இருக்குங்க. இப்போ ஏன் நம்ம அந்த திரைப்படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி இன்னையோட 25 ஆண்டுகள் முடியுது. பாருங்கள், 25 வருஷம் கழிச்சு நான் ஒரு படத்தை பற்றி பேசுகிறேன். அப்போ கூட அந்த படத்தை பற்றி பேசும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ வந்து ஒரு ஃபீல் குட்டாக நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த திரைப்படம் ஏற்படுத்தின தாக்கம்ங்க. ஒரு பக்கம் அர்ஜுன் சாரோடைய அந்த சட்டிலான நடிப்பு, இன்னொரு பக்கம் வந்து மீனா மேமோட நடிப்பு. அந்த கதையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பேரோட லைஃப், ஒருத்தர் வந்து தன்னுடைய கணவனை இழந்துருவாங்க, இன்னொருத்தவங்க வந்து தன்னுடைய மனைவி இழந்துருவாங்க. அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள காதல் வருது. அது எப்படி போய் முடியுது அப்படின்றது வந்து சூப்பரான ஒரு லைன் வந்து வசந்த் சார் சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஃபீல் குட்டாக ஆத்மாத்மா அந்த கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்குமே வந்து பார்த்தா வல்கரான விஷயங்கள் இருக்காது, கிளாமரான விஷயங்கள் இருக்காது. அர்ஜுன் சாருக்கும் மீனா மேமுக்கும் எங்கேயுமே வந்து ஒரு தப்பான பார்வையே இருக்காது. அந்த காதலில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஹ்மான் சாருடைய மியூசிக், நதியே நதியேல ஆரம்பித்து எல்லா பாடல்களுமே அந்த திரைப்படத்தில் வந்து மெகா ஹிட். இன்றைக்குமே நம்ம அந்த ஹெட்செட்ஸை போட்டுட்டு அந்த பாடல்களை கேட்கும்போது நமக்கே மெய் மறந்து நம்ம வந்து ஒரு உலகத்துக்குள்ளே போவோம். அதுதான் ரஹ்மான் சாரோட மேஜிக்குன்னு நினைக்கிறேன். அந்த அந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே வந்து மெகா ஹிட். குறிப்பாக அந்த பிஜிஎம், இன்றைக்குமே அந்த பிஜிஎம் வந்து பல இடங்களில் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். அது காரணம் வந்து த ஒன் அண்ட் ஒன்லி ஏஆர் ரஹ்மான் சார். இந்த திரைப்படத்தில் நிறைய டயலாக்ஸ் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு கட்டத்தில் கூட மீனா மேம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் என் கையால் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்வாங்க. அதுக்கு அர்ஜுன் சார் ஒரு விஷயம் சொல்லுவார், லைஃப்பில் நான் நினச்சது எதுவுமே எனக்கு நடந்ததில்லை, சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லுவார். அது அது அதெல்லாம் வந்து நீங்கள் உணர்வுபூர்வமாக கேட்கும்போது இல்லை அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக வந்து ஒரு மொமெண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து அர்ஜுன் சார் தன்னுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனுக்கு அப்புறம் அந்த பிஜிஎம்ஸ் எதுவுமே வராது, அப்படியே பிளாங்காக விட்டுருப்பாங்க. அந்த சீனோட அந்த அவர் சொன்ன எமோஷன்ஸை வந்து கேரி பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து சூப்பராக மியூசிக்காக இருக்கட்டும், பிக்சரைசேஷனாக இருக்கட்டும், இப்படி சூப்பராக எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த திரைப்படம் வந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திரைப்படம் ஏன் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.